ஒரு டூ வீலர்லேருந்து ஒரு காருக்கு எவாலுவேட் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது வரைக்கும் 5 மில்லியன் கார் வந்துட்டு சேல் ஆகிடும். இதோட என்ட்ரி லெவல் காரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ் XUV 3XO வெஹிக்கிள் இருக்குது. ஹுண்டாய் எக்ஸ்டர் 1-2 மாடல் இல்லை, ஒரு 4-5 மாடல் வச்சுருக்கோம் என்ட்ரி லெவல்லையே. எனக்கு வந்துட்டு சிட்டி யூசேஜும் வேணும், அதே மாதிரி ஹைவேல நல்ல புல்லிங் பவர் வேணும்னா நம்ம வந்து ஃப்ரான்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஹையர் அண்ட் கார்ஸ் லைக் வந்து லேண்ட் க்ரூசர், ஜாகுவார், இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ், ஆஃப் ரோட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மஹிந்திராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ராக்ஸ் அண்ட் தென் ஸ்கார்பியோனில் வந்து கொடுத்துருக்காங்க. மாருதியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லையுமே சிஎன்ஜி இருக்குது வித் பெட்ரோலோட. சிஎன்ஜியோட அப்ராக்ஸ் மைலேஜ் வந்து 30+ வரும் எல்லா வண்டிக்குமே. இந்த நியூ இயர் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 அப் டு 4.3 lakhs வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃபரும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வணக்கம் ஈரோடு. இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். பொதுவாக புது கார் வாங்குறது அப்படிங்கிறது பல பேரோட கனவாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 புது கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த பிராண்டில் கார் வாங்கலாம், எந்த மாடலில் வாங்கலாம், குறிப்பாக எந்த ஷோரூமில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஈரோடில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான பிராண்ட்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க பிராண்டில் என்ன மாடல்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, குறிப்பாக இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பேசலாம். ஸோ ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். மாருதியை ரெப்ரசென்ட் பண்ணி அம்பால் ஆட்டோஸ் அரேனாலேருந்து மிஸ்டர் கார்த்திகேயன், மஹேந்திராவை ரெப்ரசென்ட் பண்ணி CAI மஹேந்திராலேருந்து மிஸ்டர் சந்தீப், ஹுண்டாயை ரெப்ரசென்ட் பண்ணி லோட்டஸ் ஹுண்டாயிலேருந்து மிஸ்டர் மாணிக்கம், நெக்ஸாவை ரெப்ரசென்ட் பண்ணி அம்பால் நெக்ஸாலேருந்து மிஸ்டர் நவீன்குமார். சரி, இன்னைக்கு ஈரோடில் ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு மாருதி பிராண்டில் என்னென்ன மாடல்ஸ் ஆஃப் கார், ஸ்டார்டிங் மாடல்ஸ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது சார்? ஸோ அம்பால் ஆட்டோட அரீனா சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்மளதில் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் தான் நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. ஸோ நம்மளதில் ஆல்டோ K10 வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399, ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஆப்வியஸ்லி 5 lakhs. ஸோ அது வந்துட்டு இது வரைக்கும் 5 மில்லியன் கார் வந்துட்டு சேல் ஆயிருக்கு. நான் வந்து இந்தியாவோட டேட்டா சொல்கிறேன், இப்போ ஆஸ் ஆன் டேட் 5 மில்லியன் ப்ளஸ். ஸோ ஸ்மால் கார் என்ட்ரி லெவல்னு சொல்லும்போது K10 ஸ்டார்ட் ஆகுது. K10 தொடர்ந்து செலிரியோ, வேகனார், எஸ்ப்ரெஸோ, ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டார்டிங் லெவல் ரேஞ்ச்லேயே இருக்குது. சிசி வைஸ் ஒன்று தான், பட் என்ட்ரி லெவல் ஒரு டூ வீலர்லேருந்து ஒரு காருக்கு எவாலுவேட் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் 3.9 கேட்சியா. ஸோ எந்த பிராண்ட்லேயும் அந்த மாதிரி மாடல்ஸ் கிடையாது என்ட்ரி லெவலில். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் மாருதி வந்து மெயின்டெனன்ஸ்லேயும் உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் மாடலுங்கிற போது நம்மளது என்ட்ரி லெவல் ஒரு 1-2 இல்லை, ஒரு 4-5 வச்சுருக்கோம் மாடல்ஸு. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ டூ வீலர்லேருந்து ஒரு கஸ்டமர் 4 வீலருக்கு எவாலுவேட் ஆகுறாங்கன்னா அது ஒரு மாருதி வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு 1-2 மாடல் இல்லை, ஒரு 4-5 மாடல் வச்சுருக்கோம் என்ட்ரி லெவல்லையே. ஸோ கஸ்டமருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது நம்மகிட்டயே. அதில் தான் ஸ்டார்டிங் K10 சொன்னோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வேகனார் வரைக்குமே அந்த மாடலில் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், ரிலையபிளாக இருக்கும். சரி, இன்னைக்கு ஈரோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு மஹேந்திராவில் ஸ்டார்டிங் மாடல்ஸ் ஆஃப் கார்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது சார்? மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு ஒரு யூனிக் கார் பிராண்டு. ஸோ யூனிக் கார் பிராண்ட் அப்படின்னா ஒன்லி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங். அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி SUV கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதில் என்ட்ரி லெவல்லேன்னு பார்க்குறப்ப XUV 3XO வெஹிக்கிள் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.28 lakhs வருது எக்ஷோரூம். போத் பெட்ரோல், டீசல் 2 ஆப்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அது வந்து ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள், ஒரு ப்ராப்பர் என்ட்ரி லெவல் பையருக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வெஹிக்கிளும் கூட. செகண்ட் வந்து பார்த்துட்டோன்னா ஒரு 7 சீட்டர் என்ட்ரி லெவலில் ஒரு 7 சீட்டர் டீசல் வெஹிக்கிள் போகணும் அப்படின்னா மஹேந்திராவில் வந்துட்டு பொலிரோ வெஹிக்கிள் இருக்குது. உங்களுக்கு ஆன் ரோடு டீசல் இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பொலிரோ நியோ வெஹிக்கிள் இருக்குது, அதுவும் ஒரு 7 சீட்டர் டீசல் இன்ஜின் வெஹிக்கிள். அதுவும் வந்துட்டு எக்ஷோரூம் 8.49 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிளும் சரி, 7 சீட்டர் டீசல் இன்ஜின் வெஹிக்கிளும் சரி, ஒரு 7 lakhs 8 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது நம்ம மஹேந்திராவில் ஆப்ஷனில் இருக்குது. சார், ஹுண்டாயில் இன்னைக்கு ஈரோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல்ஸ் ஆஃப் கார்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது? ஸோ எங்களோட என்ட்ரி லெவல் காரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் நியாஸ், ஹுண்டாய் எக்ஸ்டர், இந்த ரெண்டுமே வந்து என்ட்ரி லெவலில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,55,000 இருந்து கிராண்ட் ஐட்டன் நியாஸ் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்ற மாடல் இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக நம்ம மாடல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எங்களோட பெரிய ப்ளஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா எங்களோட கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்
மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால எங்களுடைய ஹுண்டாய் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே அது அக்செப்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. சார் நெக்ஸால இன்னைக்கு ஈரோட்டில் வந்து கார்ஸ் வாங்குறவங்களுக்கு என்னென்ன மாடல்ஸில் வந்து கார்ஸ் அவைலபிளாக இருக்குது சார்? நெக்ஸாங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாருதி அரினால இருந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டாக 2015 தி ஃபஸ்ட்டு ஷோரூம் தமிழ்நாட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நெக்ஸாங்கிறது ஃபஸ்ட்டு ஷோரூமாக நம்ம வந்துட்டு இந்தியாவிலே நம்ம லான்ச் பண்ணுறோம் தமிழ்நாடு ஸ்டேட்டில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஹேட்ச்பேக் வந்து பலினோ. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்பிட்வீனில் நம்ம வந்து இக்னிஷன் சொல்லிட்டு அர்பன் காம்பேக்ட் எஸ்யூவி மாடலில் ஹேட்ச்பேக்காக நம்ம வந்துட்டு திருப்பி ரீப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து மாருதியில் போயிட்டு ஸ்மாலர் செக்மெண்ட் எடுக்கிறவங்க திருப்பி ப்ரீமியம் செக்மெண்ட் வரும்போது அந்த ப்ரீமியம் ஃபீலோட ப்ளஸ் 1200cc 4 சிலிண்டர் இன்ஜின் வித் மைலேஜ், அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 22.8 மைலேஜ் கிடைக்கிற மாதிரி மேனுவலும், ஆட்டோமேட்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20.87 கிடைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்கிறக்காண்டி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்னிஷுங்கிற ஒரு ப்ராடக்டை 5,35,000 ஸ்டார்டிங்கில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு பலினோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 இன்றைக்கு வரைக்கும் 15 lakh யூனிட் சேல் ஆகி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. நல்ல ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6,35,000 நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் நம்மளோட ஸ்டார்டிங் மாடலாக இருக்குது. சார் நம்ம ஈரோடு ரீஜனில் இருக்கக்கூடிய ரோட்ஸு, டிராஃபிக்ஸு, டெரைன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி மாருதியில் நம்ம மக்கள் வந்து அதிகமாக எந்த கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார்? இதில் வந்து 2 கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக், அவங்க சொன்னதுனால டிராஃபிக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து இன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. மேனுவல் என்ன தான் இருந்தாலுமே 10:1-2 இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கோட சேல். இப்போ 10:6-5 வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கோட சேல். ஸோ டிராஃபிக்கில் நம்மக்கிட்ட 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் சொல்லலாம், ஏஎம்டி சொல்லலாம். ஸ்மால் கார்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஏஎம்டி யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதை யூஸ் பண்ணுறோம். பெரிய வண்டிக்கு வந்து ஏடி யூஸ் பண்ணுறோம். ஸோ லைக் அந்த பிரிசா அந்த மாதிரி ஏடிக்காகலாம் ஏடி யூஸ் பண்ணுறோம். ஸோ அனதர் வந்து சிவிடி நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி 3 ஆப்ஷன் தான் ஹேண்டில் பண்ணுறோம். சிவிடி வந்து விக்டோரியஸ் புது வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து சிவிடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிராஃபிக்ஸுக்கு ஹசில் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கான வண்டி ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேஜராக லேடிஸும் என்ன சொல்கிறேன்னா ஓல்டர் மேன் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது மைலேஜ். ஸோ என்ன தான் வந்து 4 lakhs 5 lakhs போட்டாலுமே அந்த மைலேஜ் வந்து காம்பீட் பண்ண முடியலன்னா கஸ்டமர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த மைலேஜுக்காக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎன்ஜி. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி 2 ஃபியூல் இருக்குது. சிஎன்ஜி வரதுனால பெட்ரோல் வந்துட்டு அதோட டேங்க் கெப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ண போகிறதில்ல. ஸோ சிஎன்ஜி கொடுக்குறோம், பெட்ரோலும் கொடுக்குறோம். இன் ஆல் வேரியன்ட்ஸ் மாருதியில் அரினாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே சிஎன்ஜி இருக்குது வித் பெட்ரோலோட. ஸோ சிஎன்ஜி பங்க்ஸுமே இப்போ வந்து ரிலையபிளாக இருக்குது. தென் வந்து ரொம்ப கேட்சபிளாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளேயும் நிறையா சிஎன்ஜி பங்க்ஸ் பார்க்குறீங்க. சிஎன்ஜியோட அப்ராக்ஸ் மைலேஜ் வந்து 30+ வரும் எல்லா வண்டிக்குமே. நீங்கள் ஆல்டோ கேட்டன் ஆரம்பித்து நீங்கள் நம்மக்கிட்ட இருக்க பிக்கர் மாடல் விக்டோரியஸ் வரைக்குமே சிஎன்ஜி எது போனீங்கனாலும் 30 மைலேஜ் பக்கமாக கிடைக்கும். ஸோ இது டிராஃபிக்கும் மைலேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது அதோட சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு 10 kgs சொன்னால், ஸோ 1 kgக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு கேஜியோட விலை வந்து 83 ரூபா இன்றைக்கி சிஎன்ஜியோட ப்ரைஸஸ். பெட்ரோலை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பெட்ரோல் வந்து 100 ரூபா. ஸோ 17 rupees நீங்கள் சேவ் பண்ணலாம் 1 கிலோமீட்டருக்கு. ஸோ சிஎன்ஜி வந்து குட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ஹசில் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கு டிராஃபிக்கில் ஆட்டோமேட்டிக் வந்து நல்ல ஆப்ஷன். நம்ம ஈரோடு ரீஜனில் இருக்கக்கூடிய ரோட்ஸ், டிராஃபிக்ஸ், டெரைன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி மஹேந்திராவில் அதிகமாக நம்ம மக்கள் வந்து எந்த கார்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன் எடுத்து பார்க்குறப்ப வந்துட்டு டிராஃபிக்கில் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா மஹேந்திராவில் XUV 3XO வெஹிக்கிள் இருக்குது. உங்களுக்கு sub 4 meter காம்பேக்ட் SUV. ஸோ பேர்டு வித் வந்துட்டு போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது. இப்போ பெட்ரோலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 80 கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் 80 கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். அண்ட் தென் டீசல்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இருக்குது XUV 3XOவில் பேர்டு வித் AMT கியர் பாக்ஸு 1.5 liter டீசல் இன்ஜின். ஸோ மைலேஜ் வைஸும் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ XUV 3XO வந்துட்டு இதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் ஹைவே ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, லாங் ரெகுலராக யூஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா XUV 7XO இப்போ நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி இருந்த வெர்ஷன் வந்துட்டு XUV 700 ஒரு 7 seater காரு, ஒரு ப்ரீமியமான ஒரு MPV வெஹிக்கிள் வித் ஹைடெக் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 2.2 liter டீசல் இன்ஜின் இருக்குது, 2 liter M-Stallion பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. மேசிவான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் 200 bhp வரைக்குமே. ஸோ ஹைவே ட்ராவலுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 7 seater ப்ரீமியம் MPV வெஹிக்கிள் வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 300 400 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப
உங்களுக்கு வந்துட்டு பாடி பெயினர் பாடி ரோல்லாம் இல்லாமல் வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது XUV 700 வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இதே வந்துட்டு நீங்கள் பியூர் ஆஃப் ரோடிங் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, ஹில்ஸ் அதிகமாக போவோம், ப்ராப்பர் ஆஃப் ரோட் டிரைவிங் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மஹேந்திராவில் வந்துட்டு பொலிரோ இருக்குது, ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் செக்மெண்ட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 7.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் பொலிரோ நியோ இருக்குது SUV வெஹிக்கிள். ப்ளஸ் ப்ராப்பர் ஆஃப் ரோட் டிரைவிங்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தார் இருக்குது, 4 வீல் டிரைவ் இருக்குது, அண்ட் தென் தார் ராக்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்கார்பியோ N இருக்குது. ஸோ ஆஃப் ரோட்ஸ் நம்ம அதிகமாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு உண்டான கேப்பபிள் அந்த வெஹிக்கிளில் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிளாக இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு ஆஃப் ரோடுக்கு தேவையான ஹைடெக் ஃபியூச்சர்ஸ் லைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வீல் டிரைவ் டிரான்ஸ்மிஷன், அண்ட் தென் வந்துட்டு இன்டெலி டர்ன் கனெக்ட், ப்ளஸ் வந்துட்டு க்ரால் ஸ்மார்ட் அசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் ரோட்ஸ் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு ட்ரைவ் பண்ண முடியும் வெஹிக்கிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹையர் அண்ட் கார்ஸ் லைக் வந்து லேண்ட் க்ரூசர், ஜாகுவார், இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ், இந்த ஆஃப் ரோட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மஹேந்திராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ராக்ஸ் அண்ட் தென் ஸ்கார்பியோ Nல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோட்ஸுக்கு இந்த மாதிரி கேட்டகரி கார்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நம்ம ஈரோடு ரீஜனில் இருக்கக்கூடிய ரோட்ஸ், டிராஃபிக்ஸ், இந்த டெரைன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஈரோடு மக்கள் வந்து ஹுண்டாயில் எந்த கார்ஸை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார்? ஹுண்டாயில் வந்து i20 கார் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா i20ங்கிறது ஒன்று. இந்த i20 பார்த்தீங்கன்னா மேக்னாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்னா, தென் ஸ்போர்ட்ஸ், தென் வந்து அஸ்டா ஆப்ஷன், இப்படி எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஈரோட்லேயே வந்து லாஸ்ட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணின ஹையஸ்ட் சேல்ஸே வந்து பார்த்திங்கன்னா i20 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூ மாடலுங்க. வென்யூ மாடல் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து November 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு புக்கிங்ஸே வந்து நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு புக்கிங் எடுத்த ஒரே டீலர் நாங்கள் தான் வந்து இந்த i20 மாடலில். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் சொல்லுவோம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் டீசல் வந்து வென்யூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈரோடு ஏரியாவுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். கிரிட்டா வந்து எங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் கார். எல்லாத்துக்குமே தெரியும் கிரிட்டா கார் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 2 lakh கார் சேல் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் SUV கார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஹுண்டாயில். இன்னும் 2015 இப்போ வரைக்கும் ஹுண்டாய் கிரிட்டா கார் வந்து பார்த்திங்கன்னா SUVயில் நம்பர் 1 காராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல முடியும். சார், நம்ம ஈரோடு ரீஜனில் இருக்கக்கூடிய ரோட்ஸ், டிராஃபிக்ஸ், டெரைன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம ஈரோடு மக்கள் நெக்ஸால என்ன கார்ஸை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? நெக்ஸால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 டைப் ஆஃப் கார்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா லோக்கலில் நீங்கள் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பலினோ, அதில் வந்துட்டு மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, நல்ல மைலேஜ், நல்ல சேல். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து டிசம்பர் ஈரோட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 140 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு 140+ வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய என்கொயரிஸ் கூட நம்மளால் வந்துட்டு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் 90 புக்கிங்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ஸ் டர்போன்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் மாடலோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்துட்டு டர்போவில் ப்ரொவைட் பண்ணுறது நெக்ஸா தான். அதாவது எப்படின்னா 3 சிலிண்டரில் பூஸ்டர் ஜெட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் என்ஜினோட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது பூஸ்டர் ஜெட்டுங்கிறது ஸ்மால் ஹோல் ஸ்ப்ரேம்பாங்க. அதாவது பெட்ரோல் வந்துட்டு ரொம்ப மினிமம் அமௌண்ட் எடுத்து ஸ்மார்ட் ஹைப்ரிடோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கிது, பவரும் கிடைக்கிது. அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு புல்லிங் பவர் வேணும், அதாவது எனக்கு வந்துட்டு சிட்டி யூசேஜும் வேணும், அதே மாதிரி ஹைவேல நல்ல புல்லிங் பவர் வேணும்னா நம்ம வந்து ஃப்ரான்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிராண்ட் விக்டாரா. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து வி டிட் 0 ஸ்டாக். அதாவது ஆல்மோஸ்ட் 56 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஷோரூமாக நாங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கோம். இதுக்காக நாங்கள் வந்துட்டு செலிப்ரேஷன் கூட பண்ணோம். அதாவது என்னென்னா ஆக்சுவலாக எங்களோட ஹையஸ்ட் சேலே வந்துட்டு 35-36 கார்ஸாக இருந்தது. லாஸ்ட் மந்த் 20 கார்ஸ் அடிஷ்னலாக நாங்கள் பை பண்ணி வாங்கினோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ்லேயே வந்துட்டு ஹியூஜ் ஆஃப் த வெஹிக்கிள் வந்துட்டு நாங்கள் லிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் எங்களால் அது சாத்தியமாக முடிஞ்சுச்சு. இதில் வந்துட்டு என்னென்னா எல்லாமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இப்போ டெலிவரிஸுமே ஆல்மோஸ்ட் 40 வெஹிக்கிள்ஸ் 40+ வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா கிராண்ட் விக்டாராவில் ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு இருக்குது. ஸோ இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் டொயோட்டோவும் நம்மளோட டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட டெக்னாலஜி நாங்கள் பை பண்ணி பண்ணினாலும் இப்போ வந்துட்டு விக்டோரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட அரினா சேனலில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே ஓன் டிசைன் பண்ணி அந்த வெஹிக்கிளுக்கு நியர்லி 28 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பிக்கர் காராக எடுக்கணும்,
ஏன்னா இப்போ காம்படிஷனில் எல்லாமே பிக்கர் காராக இருக்குது. ஸோ பிக்கர் காராக நான் எடுக்கணும், பட் அதில் மைலேஜும் வேணும், கம்ஃபர்டபுளாக எனக்கு சிட்டி டிரைவும் வேணும், லாங் டிரைவில் பவரும் வேணும். அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட் விக்டாரா உங்களுக்கு நல்ல சாய்ஸ். இது வந்துட்டு எக்ஸ் ஷோரூம் வைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15.5 lakhs, ஆன் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 18 lakhsலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஜனவரியில் 2026 நாங்கள் வந்துட்டு 1,54,000 வந்துட்டு ஆஃபர் தரோம். இது எப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது, கன்சூமர் ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அந்த வெஹிக்கிளை நம்ம இப்போ கொடுக்குறோம். அதாவது எஸ்யூவியில் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு வித் மைலேஜோட, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸோடு போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் 4வதாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டெரைன்ஸில் ஓட்டுறக்காண்டி இப்போ நம்ம காம்படிட்டிவ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி தாருன்னு சொல்லிட்டு இருக்கிற மாடலுக்கு சேம் ஈக்குவலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிம்னிங்கிறது கொடுக்குறோம். பட் அது வேறு செக்மெண்ட், இது வேறு செக்மெண்ட். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி டிரைவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெரைன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு செகண்ட் காராக தான் எல்லாருமே பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது வீட்டில் லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஹெவி டிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி காம்பேக்டாகவும் அண்டர் 4 மீட்டரில் டிசைன் பண்ணி அது வந்துட்டு டெரைன்ஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இன்பில்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். சார், நம்ம ஈரோடு மக்கள் வந்து மாருதியில் கார் வாங்குறாங்க அப்படின்னா எது வந்து ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்டணும் அப்படிங்கிறது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரைஸிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? எது சார் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்ப ப்ரிஃபரன்ஸாக இருக்குது நாங்கள் பார்த்த வரைக்குமே. ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் நம்ம யூஸ் பண்ணுற அரினா ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸும் நான் சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்துட்டு 3.9 ஆரம்பிக்குது. ஸோ ப்ரைஸிங்லேயும் வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் கொடுக்குறோம் மைலேஜுமே. தென் வந்து ஹையஸ்ட் சேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேகனார் வந்துட்டு நம்மளது ஹையஸ்ட் சேல், ரெண்டு டிசைர் நம்மளதில் அது வந்து ஒரு செமி ஷடான் மாதிரி, செமி ஷடானாக இருக்கிறதுனால அதோட சேல் வந்து ஜாஸ்தி. ஸோ மைலேஜ், ப்ரைஸிங் இந்த ரெண்டுலேயுமே வந்து ஈரோடு மக்கள் இன்றைக்கி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரெண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னொன்று ரிலையபிலிட்டி, ஒரு எப்படி சொல்ல, ஒரு கியா எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொன்று ரீவேல்யூ, பட் ஆனால் வந்துட்டு மெயின்டெனன்ஸ், இந்த ரெண்டுலேயுமே மாருதியை வந்துட்டு இன்றைக்குமே டாப் செல்லிங்காக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்ஸ் அதான் நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட். ஸோ எவ்ரி 25 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறது வண்டி எடுக்கிறோம் பிஃபோர் சேல், ஆஃப்டர் சேல் வந்துட்டு வண்டியோட சர்வீஸோட மெயின்டெனன்ஸு, அதோட ரீவேல்யூ, ஒரு 2-3 வருஷம் கழித்து வண்டி சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன வேல்யூ போகும், இதெல்லாமே ஃபஸ்ட்டே பார்க்குறாங்க. மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இருக்குது, ப்ரைஸும் வேணும். அவங்க ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த வண்டி ரீசேல் பண்ணும்போது அந்த வண்டிக்கு நல்ல ப்ரைஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. அந்த ரெண்டுலேயுமே ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு ரீவேல்யூ வந்து நம்மளதுல ஜாஸ்தி. ஏன்னா ஹையஸ்ட் சேல் பாயிண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 45% to 50% வச்சுருக்கோம் மாருதி. ஸோ அதனால் ரீவேல்யூ வந்துட்டு அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேகனார் எடுத்த கஸ்டமர் திருப்பி நம்ம கிட்ட வேகனார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேகனார் எடுக்கிறார் அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ 6 ஏர்பேக் அப்டேட். ஸோ 2019-18 எடுத்த வேகனாராக இருக்கட்டும், டிசைராக இருக்கட்டும், இப்போ வந்து திருப்பியும் அதே வண்டிக்கே வராங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து மாறுறதுங்கிறது ஒரு கேட்டகரி, ஒரு அப்கிரேட் போகிறங்கிறது ஒரு கேட்டகரி. ஆனால் ஒரு கஸ்டமர் ஒரு வண்டி எடுத்து அதே வண்டியை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா மைலேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி சர்வீஸ் ரிலையபிலிட்டியாக இருக்கணும். அது ஒன்று. சர்வீஸ் சென்டர் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அது சர்வீஸ் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து தான் நம்ம சர்வீஸ்க்கே கொடுக்குறோம். 10,000 கிலோமீட்டர் ஆர் 1 year, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பேக்கப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு வருஷம் கஸ்டமர் இப்போ 10,000 கிலோமீட்டர் ஒரு வருஷம் ரன் பண்ணலை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் மைலேஜாக இருக்கட்டும், மேடம் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்டு, ப்ரைஸிங் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாருதி வந்து ரிலையபிளாக இருக்கும். சார், நம்ம ஈரோடு மக்கள் வந்து மஹேந்திராவில் கார் வாங்குறாங்க அப்படின்னா எது வந்து ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைலேஜா, இல்லை ப்ரைஸிங்கா, இல்லை கம்ஃபர்ட்டா, இல்லை டிராஃபிக்கில் வந்து ஈஸியாக ஓட்டணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? ஒரு கஸ்டமர் வந்து புது கார் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கன்சிடரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ லைக் வந்துட்டு வெஹிக்கிளோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்டு, வெஹிக்கிளோட மைலேஜ், வெஹிக்கிளோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸு, அண்ட் தென் மெயின்டெனன்ஸு, எந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிள் ஸ்பேஷியஸாக இருக்குது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு கஸ்டமரோட கன்சிடரேஷனில் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்க்குறப்ப நம்ம மஹேந்திராவில் ஈரோட்டில் அதிக சேல் வால்யூம் நாங்கள் மந்த் ஆன் மந்த் பண்ணிட்டு இருக்கிறது XUV 3XO பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆவரேஜ் மந்த்லி நம்ம 50 cars வரைக்குமே வந்து ஈரோடு மார்க்கெட்டில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 3XOவில் வந்து ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு எக்ஸ் ஷோரூம் 7.28 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி அந்த காம்பேக்ட் SUV செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, sub 4 மீட்டர், அதாவது 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற வெஹிக்கிள். அதோட ஸ்பேஷஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்துட்டு 2600 mm இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அதிக வீல் பேஸ் வந்துட்டு XUV 3XOவில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உள்ள நல்ல ஸ்பேஷியஸான கேபின் கிடைக்கும். ஒரு 5 members ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5 members நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். கண்டினியூஸாக ஒரு 300-400 kilometers ட்ராவல் பண்ணாலும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் கிடைக்கும்.
செகண்ட் திங் வந்துட்டு சேஃப்டி. ஸோ இன்றைக்கி சேஃப்டிங்கிறது எல்லாருமே நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணுற விஷயம். மஹேந்திராவில் இருக்க இன்றைக்கி எல்லா வெஹிக்கிள்ஸுமே குளோபல் என்கேப்னு சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்துட்டு அந்த வெஹிக்கிளை கிராஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற ஆக்குபென்ட்ஸுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதில் நம்ம மஹேந்திராவில் இருக்க எல்லா மாடல் கார்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டிலையும் வந்துட்டு மேஜர் கன்சிடரேஷன் இன்றைக்கி இருக்கிற கஸ்டமர்ஸ்ட்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் வெஹிக்கிளோட ரிலையபிலிட்டி. ஸோ ஒரு புது கார் வாங்கி நம்ம ஒரு 15 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஜினோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும், இதை வந்து நிறையா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மஹேந்திராவில் இருக்க டீசல் இன்ஜின்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈரோட்லேயே நம்மகிட்ட வர சர்வீஸ் வர வெஹிக்கிள்ஸு மோர் தென் 4 lakh 5 lakh கிலோமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்பராக கஸ்டமர்ஸ் ஓட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிலையபிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 இயர்ஸ்னாலும் ஒரு 4 lakh 5 lakh கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் தாராளமாக அந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வெல் ப்ரூவன் இன்ஜின் ஸ்பெக்காக இருக்குது. அண்ட் தென் மைலேஜ் ஃபேக்டரில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி XUV 3XOவில் வந்துட்டு டீசல் இன்ஜின் வந்து ARI சர்டிஃபைட் மைலேஜ் வந்துட்டு 20.6 இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் வந்துட்டு 20 km/L கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் ஃபேக்டர்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தி பெஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 7 சீட்டர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமர், ஃபேமிலி சைஸ் பெருசாக இருக்குது, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நான் டீசல் இன்ஜின் வாங்கணும் அப்படின்னா மஹேந்திராவில் வந்துட்டு பொலிரோ அண்ட் தென் பொலிரோ நியோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இப்போ ரீசென்ட்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹைடெக் ஃபியூச்சர்ஸோட. உங்களுக்கு எக்ஷோரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7.99 lakhsலேருந்து பொலிரோ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் வெஹிக்கிள் இன்றைக்கி மஹேந்திராவில் ஒரு ஐகானிக் ப்ராடக்ட்னே சொல்லலாம் பொலிரோ பொறுத்த வரைக்கும். பாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக மந்த் ஆன் மந்த் 9,000 to 10,000 யூனிட்ஸ் பேன் இந்தியா வந்துட்டு சேல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸாக வேணும் 7 சீட்டர் அப்படின்னா வந்துட்டு 8.49 lakhsலேருந்து பொலிரோ நியோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். உங்களுக்கு மைலேஜ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 17 அந்த ரேஞ்ச் வந்து ப்ராக்டிக்கலாக கிடைக்கும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் அப்படின்னா நம்மக்கிட்ட பொலிரோ நியோவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் செல்லிங்கில் போயிட்டுருக்கு ஈரோடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக போகணும் அப்படின்னா வந்துட்டு 700 இருக்குது ஆல்ரெடி. இப்போ 7X1 அப்டேட் வருது புது நேம் பேட்சில். அண்ட் தென் ஸ்கார்பியோ என் வெஹிக்கிள் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு SUV கேரக்டர் வெஹிக்கிள் லைக் பண்ணுறீங்க, ரோட் ப்ரெசன்ஸு ரோட் ஸ்டாண்ட்ஸ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜினில் 185 bhp பவர் அண்ட் 450 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இன்ஜின் இருக்குது. ஒரு ஹைவே ட்ராவல் ஒரு ஆஃப் ரோடு ஓட்டுற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப உங்களுக்கு கேபபிளாக இருக்கும் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு 7 சீட்டரில் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டாக போகணும், ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம XUV 700 அண்ட் தென் ஸ்கார்பியோ என்ன வந்துட்டு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சார் நம்ம ஈரோடு மக்கள் வந்து ஹுண்டாயில் கார் வாங்கும்பொழுது என்ன ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ப்ரைஸிங்கா, இல்லை வந்து கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, எது ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார்? எங்களோட ஹுண்டாய் காரில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மக்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி ப்ரைஸ், கம்ஃபர்ட், தென் வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து எல்லா கஸ்டமருக்குமே மீட் அவுட் பண்ணுற மாதிரி எல்லா மாடல்லையுமே இருக்குது. ஸோ ஃப்ரம் த கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அல்காசர், துஷான்லேருந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் ஃபீச்சர்ஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மற்ற கம்பெனி மாடலில் இல்லாத ஃபீச்சர்ஸை நம்ம கம்பெனியில் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாடல் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சர்வீஸில் வந்து மற்ற கம்பெனிஸ் எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதை விட ஜாஸ்தியாக தான் நம்மளது இருக்குது. 3 இயர்ஸோட வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும். அது இல்லாமல் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதாவது SOTன்னு சொல்லுவோம், வாரண்ட்டி இல்லாத ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து வாரண்ட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மக்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இப்போது கிராண்ட் ஐட்டன் நியாஸ், எக்ஸ்டர், ஆரா, தென் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா i20, வென்யூ, கிரிட்டா. இப்போது கிரிட்டா வென்யூலாம் பார்த்திங்கன்னா மைலேஜ்லேயும் சரி, கம்ஃபர்ட்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி வேறு எந்த மாடல்லையுமே அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குமான்னு தெரியாது இந்த ப்ரைஸில். அதை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹுண்டாய் கார் வந்து நல்ல சாய்ஸபிளாக இருக்கும். சார் நம்ம ஈரோடு மக்கள் வந்து நெக்ஸாவில் கார் வாங்குறாங்க அப்படின்னா எது வந்து ஜாஸ்தியாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரைஸிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, எது? நம்ம நெக்ஸாங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஃப்டியில் 2015 ஃபஸ்ட்டு இருக்கிற ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே, அதாவது நியூ எக்ஸ்க்ளூசிவ் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நெக்ஸாக்கு ஃபுல் ஃபார்ம். மாருதியில் வந்துட்டு தனியாக ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போவே 2015 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்துட்டு 1 by 1 கொண்டு வந்தாங்க. அதாவது ஹை டென்சில் ஸ்டீலும்பாங்க, அதாவது ஒரு வெஹிக்கிளோட அந்த ஸ்டீலோட தன்மையை வந்துட்டு அப்போவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொல்யூஷன் ஆகும்போது உள்ளே இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அதை வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம சேஃப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அப்போவே நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது வாரண்டின்னு நம்ம பேசிக்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட்டு 2021 இருந்து நவம்பர் மந்த்லேருந்து நம்ம 6 years 1,60,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி தரோம். அதாவது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம்,
பட் அந்த ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து யாருமே வந்துட்டு 100% வந்து வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த ஈரோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக கஸ்டமர்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸையும் பார்க்குறாங்க, அதோட வாரண்ட்டியும் பார்க்குறாங்க. ஸோ அந்த வாரண்ட்டியும் நம்ம இன்க்ளூடட் பண்ணியிருக்கோம். அதாவது 11 பார்ட்ஸ் கன்சிடர்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ டச் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் விண்டோஸு, ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ். ஏன்னா எல்லாருமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க, பட் அதுக்கு வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு 6 இயர்ஸ் வாரண்ட்டி போடும்போது அந்த விஷயமும் ஆட் ஆன் ஆகி வருது. அதுக்கடுத்து அதில் ஒரு அடிஷ்னலான கஸ்டமர்ஸோட கன்வீனியன்ஸ் பேக்கேஜ்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃபியூவலில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அன்அஃபெக்டட் ஃபியூவல் வந்து கஸ்டமர்ஸ் அடிச்சிட்டாங்க, இதனால் இன்ஜின் வந்துட்டு எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் 3 இயர்ஸில். இது வந்து கஸ்டமர் கன்வீனியன்ஸ் பேக்கேஜ்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து ரோட் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக நம்ம எல்லாருமே இன்சூரன்ஸில் அது போடுவோம், பட் வந்துட்டு இது வந்து நாங்கள் வாரண்ட்டிலே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து இன்செக்ட்ஸ்னால் ஒரு ஸ்னேக் ஏதோ ஒன்று உள்ளே போய் நம்ம சென்சாரோட கேபிள்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வெஹிக்கிள் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம பண்ணி தந்துட்டுருக்குறோம் நெக்ஸா சேனலில். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி. ஸோ நம்ம மாருதி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் லைஃபாக ரிலையபிளாக இப்போ ரன்னிங்கில் இருக்கிறனால தான் நிறையா கார்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பையர்ஸை யாருமே அதிகமாக கொண்டு வரதில்லை. ஈவன் தோ வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு மேலே அப்டேட் ஆகி அவங்க இன்னும், அதாவது அப்டேட் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்னா அந்த ரிலையபிள் எப்படின்னா அவங்களோட பாடியில் மட்டும் கிடையாது, தேவைங்கிற ஃபியூச்சர்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர்ஸ் கொடுக்கும்போது அந்த ரிலையபிள் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க ரொம்ப க்ளீனாக இருக்கிறாங்க. எது வந்துட்டு இப்போ லைஃபுக்கு தேவை, அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக என்ன யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு அது பார்க்கும்போது தான் நம்ம வந்து மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு தான் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த பேட்டரிக்கும் நம்ம வந்து 8 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். 8 இயர்ஸ் ஆர் 1,60,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாருதியை பொறுத்த வரைக்கும், அதாவது நெக்ஸாங்கிறது செப்பரேட்டாக வந்ததுக்கு காரணம் கஸ்டமர்ஸோட வெல்கம், வார்ம் அண்ட் வெல்கம் அண்ட் க்ரீட்டிங்ஸ், ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்க வந்துட்டு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டெலிவரிஸ், ஆஃப்டர் டெலிவரி நம்ம அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் வந்தாலுமே அதை வந்துட்டு நம்ம கிளியரன்ஸ் பண்ணுற மாதிரி செப்பரேட்டாக ஒரு டீம் வச்சு, ஈவந்தோ வந்துட்டு மாருதி, அதாவது அந்தந்த ஷோரூம் மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் அதுக்கு தனியாக ஒரு பர்சன்ஸ் அலோகேட் பண்ணி, சிசிஎம்னு சொல்லி அலோகேட் பண்ணி, ஸோ அதை வந்துட்டு ரொம்ப நீட்டாக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் கொண்டு போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஈரோடு சைடு நெக்ஸால ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்குறோம். சார் 15 lakhs அண்ட் அபோவ் ரேஞ்சில் மாருதியில் என்ன பெஸ்ட் கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சார்? 15 lakhs அபோவ் கார் மாருதியில் அரினா சேனலில் விக்டோரியஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து லான்ச் ஆகி ஒரு 3 months ஆச்சு. ஸோ அந்த விக்டோரியஸ் 15 lakhs அபோவில் வருது. பட் இருந்தால் அதோட ஸ்பெஷல் ஐகானிக் இப்போ வந்துட்டு ஐகாட்டி ஆஃப் த இயர் 2026க்கான அவார்டை வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஒரு 16 கார் வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இது வந்து ஃபஸ்ட் காராக வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஐகாட்டிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஒரு ஆஸ்கார் அந்த மாதிரி இருக்குன்னா, காரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சுருவாங்க. ஸோ ஐகாட்டிங்கிறது இந்தியன் கார் ஆஃப் த இயர். ஸோ அதில் வந்து 2026 அந்த வண்டி வந்து வந்திருக்கு. இன்னொன்று, அந்த வண்டியில் 2 சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே மாருதியில் வந்து சேஃப்டிஸ் வந்து கம்மின்றதை தாண்டி இன்றைக்கி அந்த சேஃப்டி அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் குளோபல் என்காப்பில் வந்து 5 star ரேட்டிங் வந்திருக்கு. ஸோ 5 star ரேட்டிங்லேயும் 2 இருக்குது. ஸோ அடல்ட் ஆக்குபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ரேட்டிங் வாங்கியிருக்கு, சைல்டு ஆக்குபெண்ட்னு சொல்லிட்டு அதுலேயும் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ குளோபல் என்காப்லேயும் 5 ரேட்டிங். அதே மாதிரி இப்போ வந்து பாரத் என்காப்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பாரத் என்காப்னு வந்து குளோபலாக எல்லா காரும் சர்டிஃபைட் பண்ணி கொடுக்குறது. பாரத் என்காப்புங்கிறது இந்தியாவில் வந்து என்னென்ன கார்ஸ் இருக்கோ அதோட கேட்டகரிஸ்லேயும் அதுலேயும் 5 star வாங்கியிருக்கு, அடல்ட் அண்டு சைல்டு ஆக்குபெண்ட். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக மாருதி வந்து அடாஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு, ஸோ மாருதியிலே ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அடாஸ். ஸோ இதில் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் மாதிரி அடாஸ்லேயே இருக்குது. ஸோ தென் வந்து 64x ஆம்பியன்ட் லைட் இருக்குது. உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்டீரியரே உங்களுக்கு வந்து நைட் வியூவில் பார்க்கும்போது 64x ஆம்பியன்ட் லைட்டில் வந்துட்டு நல்லாயிருக்கும். மேஜராக மியூசிக் சிஸ்டம்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ மொத்தம் 8 ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி ஆட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டில். எக்ஸ்டீரியரில் பார்த்தோன்னா அதில் வந்து அந்த கெஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது லக்கேஜ் கேரி பண்ணுறீங்க, வண்டி டிக்கி ஓப்பன் பண்ணணும், பேக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கால்லே வந்துட்டு, அதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா கால்லே நீங்கள் வந்து சென்சார் இருக்குது,
பண்ணும்போது அந்த கெஸ்டர் ஓப்பன் பண்ணி பூட் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. தென் வந்துட்டு 360 வியூ கேமரா இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்துட்டு ஹை டென்சில் சீன் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து ஹெட் அப் டிஸ்பிளே 10 inches ஸ்க்ரீன் வச்சுருக்கோம், யூஸ் பண்ணுறோம் அந்த விக்டோரியஸில். ஸோ இப்போ புதுசாக எல்லாமே பேனோராமிக் சன்ரூஃபாக இருக்கட்டும், தென் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் யூஸ் பண்ணுறோம் விக்டோரியஸில். ஸோ விக்டோரியஸோட டேக்லைன் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டேக்லைன் வச்சுருக்கோம். விக்டோரியஸ் வந்து டேக்லைன் கொடுத்தது காட் இட் ஆலுங்கிற டேக்லைன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வண்டியில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது அப்படின்னு வந்து மாருதி அஸ்யூம் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், ஸோ டிரைவபிலிட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணும். அந்த காட் இட் ஆலுங்கிற வார்த்தைக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. தென் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 2 டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து ஏடி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிவிடியும் கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்கில். ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 1500 cc பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றமோ இதில் சிஎன்ஜி இருக்குது. பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு சொல்லி. ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி இருக்கிற வண்டி. ஸோ நார்மலாக நம்ம லெட் ஆசிட் பேட்டரி வண்டியில் இருக்குது. அடிஷ்னலாக லித்தியம் அயன் பேட்டரி வந்துட்டு கோ டிரைவர் சீட்டுக்கு அடியில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணணும், அதுக்கான சார்ஜபிள் குறைஞ்சிருச்சா இல்லை இருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம். பெட்ரோலில் வண்டி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடிஷ்னலாக எங்கெங்கே நீங்கள் டார்க் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹார்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஒரு 40-60 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க. அப்போ அதிகமாக கொடுக்கும்போது அந்த லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து கொடுத்துச்சு அப்படின்னா பெட்ரோலோட சேவிங்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து கொடுக்குறதுனால பெட்ரோல் வந்து கன்சியூம் நிறைய இருக்குது. தென் வந்துட்டு அதுக்கு எப்படி சார்ஜ் ஆகும், அந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு நான் தனியாக சார்ஜ் பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ரெகுலராக வண்டி ஓட்டுறீங்க, ஏதாவது ஒரு பிரேக் ப்ரெஸ் பண்ணுறீங்க, பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேஸ்ட் ஆகிற எனர்ஜி வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் ஸ்டோர் ஆகிக்குமே தவிர நீங்கள் அது தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் இருக்கிறனால உங்களுக்கு மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். 24 பக்கமாக மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் அதில் வருது நார்மல் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில். ஸோ ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா 28.65 வரைக்கும் கொடுக்குறோம் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டில். ஸோ அதோட பேட்டரி வந்து பின்னாடி பூட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம் அந்த பேட்டரியை. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து எலக்ட்ரிக்கில் தான் ரன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு அந்த பெட்ரோலில் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 28.65 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நாங்கள் இதில் கொண்டு வரோம். சிவிடிலையும் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் கொண்டு வரோம், ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில் வந்துட்டு ஏடி கொண்டு வரோம். ஆல்ரெடி நாங்கள் ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்துட்டு வி ஆர் ஹேண்டிலிங் வித் எர்டிகா அண்ட் ப்ரீஸா எல்லாத்துலேயுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது தான். இதில் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் புதுசாக கொண்டு வரும்போது இந்த மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸை மீட் அவுட் பண்ண முடியும். இந்த விக்டோரியஸ் வந்து அவங்க சொன்ன 15 lakhsக்குள்ளேயே ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு வந்து 13 தான். ஸோ எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 10.9 இருக்குது, ஆன்ரோடு வந்து 13 இருக்குது. ஸோ இந்த காட் இட் ஆலுங்கிற டேக்லைன் வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் சொல்கிறேன். ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்லேயும் இருக்குது, கம்ஃபர்ட்லேயும் வரும். தென் வந்து அந்த டெக்னாலஜிஸ்லையும் இதில் புதுசாக ட்ரை பண்ணும். சார் மஹேந்திராவில் 15 lakhs அண்ட் அபோவில் பெஸ்ட் கார்ஸ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது? 15 lakh அண்ட் அபோவ் செக்மெண்ட் அப்படின்னா மஹேந்திராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கேட்டகரியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து ஐஸ் இன்ஜின்ஸ்னு சொல்லலாம், பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ். இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ 2 கேட்டகரியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் மஹேந்திராவில். ஸோ இதில் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் எம்பிவி வெஹிக்கிள் XUV 700 இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 lakhsலேருந்து எக்ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 25 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரி ஹையர் அண்ட் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் லைக் வந்து ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 12 speaker மியூசிக் சிஸ்டம் வித் டால்பி ஆட்டம்ஸு, இன்பில்ட் ஊஃபர். ஸோ இன்றைக்கி செகண்ட் ரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 7-seater கேட்டகரியில் வந்துட்டு 700 வந்துட்டு தாராளமாக சொல்லலாம். ஸோ ஒரு லாங் ட்ராவலுக்கும் சரி, ஹைடெக் ஃபியூச்சர்ஸ்க்கும் சரி, அண்ட் தென் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெட்ரோல் போகிறப்போ வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு 2 liter எம்ஸ்டாலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டமோடு இருக்குது. நல்ல பவர் அண்ட் டார்க் அவுட்புட் இருக்குது, 200 bhp பவர் இருக்குது. இதே டீசல் இன்ஜின் பார்த்துட்டோம்னா 2.2 liter டீசல் இன்ஜின், அதில் வந்து பார்த்துட்டோம்னா 185 bhp பவர் அண்ட் தென் 440 Nm டார்க் இருக்குது. மேனுவல் அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைவே ட்ராவல், லாங் ட்ராவலுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த கேட்டகரி XUV 700 வெஹிக்கிள் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரபிள் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஸ்கார்பியோ என் சொல்லலாம். ஸோ ஸ்கார்பியோ என் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்துட்டு அந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகி இது வரைக்கும் ஒரு 3.5 years ஆயிருக்கு ஸ்கார்பியோ என்னன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் மந்த் ஆன் மந்த் வந்துட்டு டாப் 10 வெஹிக்கிள்ஸோட சேல் டேட்டா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிள் கேட்டகரி வரும் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும்தான் அதில் வந்துட்டு கண்டினியூஸாக ப்ளேஸ் ஆகிட்டே வரும். பட் ஒரு 15 lakh செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 7-seater வெஹிக்கிள் அப்படின்னா ஸ்கார்பியோ என் வந்துட்டு சின்ஸ் லான்ச்சிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மந்த் ஆன் மந்த் வந்துட்டு டாப் 10 கேட்டகரியில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர் மந்த் வந்து 15,000 to 16,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 15 lakh ப்ரைஸ் பாயிண்ட் அப் டு 28 lakhs வரைக்கும் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் டாப் 10ல் வரதுங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதில் ஸ்கார்பியோ என் வந்துட்டு ரெகுலராக இருக்குது.
அண்ட் தென் வந்துட்டு தார் ராக்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தார் அண்ட் தார் ராக்ஸ் சொல்லலாம். நீங்கள் ஆஃப் ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு எல்லா கார்னாலையுமே நம்ம ஆஃப் ரோட்ஸ் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில கேப்பபிள் சில ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும். ஒரு 4-wheel டிரைவ் ஆப்ஷன்ஸு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ரோட்ஸில் ரொம்ப மட்டியாக அந்த மாதிரி இருக்க ரோட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எம்எல்டி பிஎல்டின்னு சொல்லுவாங்க, பிரேக்கிங் லாக் டிஃப்ரென்ஷியல், இந்த மாதிரி வந்துட்டு ஹைடெக் ஆஃப் ரோட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம தார் அண்ட் தார் ராக்ஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சேல் வால்யூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் தென் இது வந்துட்டு ஐஸ் இன்ஜின், பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினோட கேட்டகரி. செகண்ட் திங் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ நம்ம மஹேந்திராவில் இப்போ 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஇவின்னு சொல்லுவாங்க, பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியாவில், இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாடல்ஸ் எல்லாமே பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்லேருந்து எகைன் அவங்க எலக்ட்ரிக்காக அந்த கீடெக்சரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் மஹேந்திராவில் இன்றைக்கி இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்னு தனியாக வந்து உருவாக்கின பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து இன்க்ளோ பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இந்தியா டு குளோபல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூரோப்பியன் கார்ஸ் வந்து எவ்வளோ ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட இவி வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு 3 வெஹிக்கிள் இருக்குது. BE6ன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது, XEV 9e ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அண்டு 9S அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக ஒரு 7-seater EV வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த EV வெஹிக்கிளில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து 19.4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பட் EV வெஹிக்கிள் போகணும் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் வந்து பேட்ரி வந்துட்டு லைஃப் வரும், நாளைக்கு இன்கேஸ் பேட்ரி ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மஹேந்திரா தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா EV வெஹிக்கிள். இப்போ நான் சொன்ன இந்த 3 வெஹிக்கிள்க்குமே பேட்டரியோட வாரண்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 15 years அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ EV வெஹிக்கிள் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ வெல் ப்ரூவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் பார்த்துட்டிங்கன்னா பிளேட் செல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஹையர் கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஹையர் பேட்டரி பேக்கும் கூட. ஏன்னா இதில் இருக்க பேட்டரி பேக் வந்து பார்த்துட்டோம்னா 59 kW அண்ட் 79 kW பேட்டரி பேக். இப்போ 79 kW பேட்டரி பேக்குங்கிறப்ப ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்ம 500 to 550 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா EV வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இன்னொரு தாட் என்னென்னா வந்துட்டு அடிக்கடி நம்ம சார்ஜ் பண்ணணும். ஒரு 200, 250, 300 தான் ரேஞ்ச் கிடைக்கும். நான் ஒரு லாங் ட்ராவல் ஒரு 400, 500 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை போகணும் அப்படின்னா நான் நடுவில் ஒரு தடவை 2 தடவை சார்ஜ் பண்ணணும், அதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்குங்கிற தாட்ஸ் இருக்கும். பட் இப்போ மஹேந்திராவில் கொடுத்துருக்க பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 79 kWங்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிக்கலாக 500 to 550 கிலோமீட்டர் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சேம் அந்த வெஹிக்கிளில் பார்த்துட்டிங்கன்னா ஹை அண்ட் ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. லைக் வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங், நீங்கள் ரிமோட்லேயே வந்துட்டு வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். 12 ஸ்பீக்கர் சிஸ்டம் வித் டால்பி ஆட்டம்ஸு, ஆம்பியன் லைட்டிங்ஸு, இந்த மாதிரி எல்லா ஹைடெக் ஃபியூச்சர்ஸுமே வந்துட்டு இந்த EV வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மஹேந்திராவில் இந்த 15 lakh above கேட்டகரியில் மேஜர் பார்ட் இருக்கிறது வந்து பார்த்துட்டோன்னா XUV 700 இருக்குது, ஸ்கார்பியோ N. ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் அண்ட் தென் தார் ராக்ஸ். பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு BE6, XEV 9e அண்ட் தென் இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்க 9S அப்படிங்கிற வெஹிக்கிள் இருக்குது. சார் ஹுண்டாயில் 15 lakhs and above பெஸ்ட் கார்ஸ் வந்து நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ ஹுண்டாய் பிராண்டில் வந்து 15 lakhs and above கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாயோட கிரிட்டா ஹை-எண்ட் கார் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஹுண்டாய் கிரிட்டா ஹை-எண்டில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும், பேனரமிக் சன்ரூஃப் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூ லிங்க் வந்துடும், அடாஸ் சிஸ்டம் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து ஹுண்டாய் கிரிட்டாவில் இருக்குது. ஹுண்டாய் கிரிட்டாவில் வந்து 1.5 இன்ஜின் பெட்ரோல், 1.5 டீசல், தென் கிரிட்டா EV மூணுமே வந்து ஹுண்டாய் கிரிட்டாவில் இருக்குது. இந்த ஹுண்டாய் கிரிட்டா வந்து பார்த்திங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் எஸ்யூவியில் பெஸ்ட்டு எஸ்யூவியாக இருக்குது. அதே போல் லாஸ்ட் டிசம்பரில் ஹுண்டாய் கிரிட்டா வந்து 2 lakh கார் சேல் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்யூவி காராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹுண்டாய் கிரிட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கேட்டகரியில் இந்த 15 lakh and above காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்து, ப்ளஸ் சர்வீஸ்லேயும் வந்து கஸ்டமருக்கு வந்து ரிலையபிளாக இருக்குது, ப்ரூவன் டெக்னாலஜியாக இருக்குது. தென் வந்து ரீசேல், கஸ்டமருக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாய் கஸ்டமர் கிரிட்டா எடுத்தாங்கன்னா அந்த கிரிட்டா கஸ்டமரே மறுபடியும் கிரிட்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே கேட்டகரியில் 15 lakhs and above போகும்போது நமக்கு வந்து ஹுண்டாய் அல்கசர் இருக்குது. ஹுண்டாய் அல்கசர் பார்த்திங்கன்னா 7-seater and 6-seater இருக்குது. ஸோ ஹுண்டாய் அல்கசரில் போத் பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே இருக்குது. 1.5 liter பெட்ரோல் அண்ட் அந்த பெட்ரோல்லே வந்து DCT வெர்ஷன் இருக்குது, டீசலில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 15 lakh and above நல்ல சாய்ஸாக கஸ்டமருக்கு இருக்கும். நெக்ஸாவில் 15 lakhs and above ரேஞ்சில் பெஸ்ட் கார்ஸ்னால் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? 15 lakhs above நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் விக்டாரா வந்துட்டு ஸ்டார்டிங் மாடல் 10,76,000 எக்ஸ் ஷோரூமும்
ஆன் ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 13,78,000 நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 1500cc ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின். இது ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின்னா 2010 நம்ம வந்துட்டு சியாஸ் ப்ளஸ் எர்டிகாவில் அப்போ இருந்தே நம்ம வந்துட்டு அந்த லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதோட அடிஷ்னல் பேட்டரி ஃபார் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறக்கு இந்த டெக்னாலஜி வந்து அப்போ இருந்தே நமக்கு வந்து ப்ரூவனாக இப்போ போயிட்டுருக்கு. வித் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டியோட தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயர்ஸாக நியர்லி ஹைப்ரிட் மாடலில் 3 lakh யூனிட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு வித் கிலோமீட்டர் ப்ளஸ் கம்ஃபர்டபிலிட்டி, கஸ்டமரோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அது ஒன்லி த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஏன்னா ஃபியூச்சரிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூவல் நம்ம இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வர வரைக்கும் ஃபியூவல் ப்ளஸ் ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஸ்டமருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எந்த இடத்துலையும் வந்துட்டு வெயிட் பண்ண தேவையில்ல சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கு. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும்போது இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அந்த இடத்துல 1 hour 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு உண்டான தனி ஸ்பெண்டிங் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர்கிட்ட கூட நான் கேட்டேன், சார் எப்படி சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஓகே தான், பட் வந்துட்டு இங்கேருந்து நான் பெங்களூர் போகும்போது 2 times 3 times நிறுத்தும் போது என் பொண்ணு வந்துட்டு என்னப்பா நிறுத்தி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் இன்டிமேட் பண்ணார். ப்ளஸ் அவரோட கன்சிடரேஷன் பார்க்கும்போது ஃபேமிலியை கொண்டு போய் நம்ம நிறுத்துகிற சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இல்லை ஒரு ஃபுட் ஆக்டிவிட்டி ஏரியாவாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு அதுக்கு தனியாக ஸ்பெண்டிங் அமௌண்ட் போகுது, நான் ஒரு ட்ராவல் வந்து கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக டஃப் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எங்கள் பிராண்டில் அது இல்லைங்கிறதுனால நான் சொல்ல முடியாது. அதுக்காக கூட இப்போ நம்மளதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸாவில் வந்து விக்டரான்னு லான்ச் பண்ண போகிறாங்க. கம்மிங் Jan 20th மேலே அந்த வெஹிக்கிளோட லான்ச்சிங்கும் வரும். அது 15 lakhs அபோவில் தான் வரப்போகுது. அதுக்காண்டி அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் பேக்கே எல்லா சர்வீஸ் ஸ்டேஷன்ஸும் எல்லா ஷோரூம்ஸும் எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்து அங்கே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு ஒரு கன்கரன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த லான்ச்சிங்கை கொண்டு வராங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த விக்டாரா பற்றி ஒரு 2 years பேக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயும் அவங்க வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போது இவங்க வெயிட் பண்ண விஷயமே இதுதான். அதாவது வந்துட்டு ஏன்னா மெயினாக மாருதியில் எதிர்பார்க்குறது என்னென்னா சர்வீஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு சேல்ஸும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 lakh யூனிட் வந்துட்டு த்ரூ அவுட் இந்தியா வந்து சேல் ஆகிருக்கு. மித்த பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது அதுக்கடுத்து செகண்டாக இருக்கிறது வந்து 8 lakh யூனிட் தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஹையஸ்ட் 18 lakh வந்துட்டு மாருதி, அதாவது கம்பைன்டு அரீனா அண்ட் நெக்ஸா சேனல் சேர்ந்து அதை சேல் பண்ணியிருக்கும் போது ஸோ நிறைய விஷயத்தை அவங்க யோசிச்சு தான் அந்த லான்ச்சிங்கே அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 lakhs எபோவ் செக்மெண்ட்டில் இப்போ 7 seater கார் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் செகண்ட் ரோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்டபிலிட்டிங்கிறது எந்த பர்சனுக்கும் வராது. ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்குறக்காண்டி நம்ம 2019 இன்ன வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த 6 seaterங்கிற கம்ஃபர்ட்டை, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த 6 seaterங்கிறத. ஸோ அதை பிரேக் பண்ணாமல் XL6ங்கிற ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம அதாவது எக்ஸ்ஷோரூம் பேசிஸ் 10,80,000 எக்ஸ்ஷோரூம் பேசிஸில் இன்றைக்கி ஃபுல் ஃபியூச்சர்ஸில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் அண்டோட அலாய் வீல்ஸு, அந்த கம்ஃபர்டபுள் சீட்டு, டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஏசி வென்ட்ஸ் ஃபார் செப்பரேட் சீட்ஸ். ஸோ ஆக்சுவலாக ரூஃப் ஏசி இருந்ததா அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து அதையும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கஸ்டமருக்கு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்குது. இது வந்து நெக்ஸா சேனலில் நம்ம XL6 ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கடுத்து நெக்ஸாங்கிறது கொஞ்சம் ப்ரீமியம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணலாம் அந்த 15 lakhs பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 15 lakh எபோவ் பட்ஜெட்லேன்னு பார்க்கும்போது அதுக்கடுத்து ஒரு டெரென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிம்னி ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இனோவாவோட ரீபேட்சிங், அதாவது ரீபேட்சிங் மட்டும் இல்லாமல் அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம 33 lakhs ஆன் ரோட்லேருந்து கொடுக்குறோம். இப்போ டிசம்பரில் வந்து நம்ம 2 lakhs ஆஃபர் பண்ணியிருந்தோம். அப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா 6 to 7 lakhs வந்துட்டு நம்ம டொயோட்டாவோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்தனால ஹையஸ்ட் சேல் அதுலேயும் நம்ம பீட் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு கொடுக்குற யூனிட் கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த யூனிட்டில் அந்த ஃபியூச்சர்ஸு ப்ளஸ் வந்துட்டு மாருதியோட ரிலையபிலிட்டி, சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எவ்ரி 30 kilometers ஒன்ஸ் இருக்கிறனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி நம்மகிட்ட பை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஈரோடு நெக்ஸா அம்பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5,000 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக வந்துட்டு இங்கே சர்வீஸ் வந்து ஜாஸ்தி
பேசப்படுது. அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் சேனல்ஸ் நிறையா எல்லா இடத்துலையும் நூக் அண்ட் கார்னர்ஸ் இருக்கா, சர்வீஸ் மட்டும் இல்லை ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா ஸ்பேர்ஸ் இல்லைன்னா அதுக்கு வெயிட் பண்ணுற டைம்ங்கிறது மாருதியில் கிடையாது. ஸோ இது வந்து அரினாலேயும் இருக்குது, நெக்ஸாலேயும் இருக்குது. சார் மாருதியில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் செக்மெண்ட்லேயுமே வந்து பேஸ் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு ஆன்-ரோட் ப்ரைஸ் என்னவா இருக்குது சார்? நம்ம ப்ராடக்ட்டில் ஒரு கேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 430, நான் வந்து சொல்கிறது எல்லாமே ஆன்ரோட் காஸ்ட்டு. ஸோ 462 613 வரைக்கும் கேட்டன் இருக்குது. பேஸ் மாடல் வந்து 462, டாப் எண்ட் வந்து 613. எஸ்ப்ரெஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 438 பேஸ் மாடல். டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 580 உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ வேகனார் வந்து 611 ஆரம்பிச்சு 8,02,000 வரைக்கும் வேகனார் இருக்குது. ஸோ அடுத்து ஈகோ வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே வேரியன்ட். பேஸ் மாடல் வந்து 640, அதில் வந்து 5 சீட்டர் ஏசின்னு சொல்கிறோம், அது வந்து 685. அடுத்து வந்து விக்டோரியஸ் வந்து 13.85 டாப் எண்ட் வந்து நம்மக்கிட்ட 25.7 வரைக்கும் இருக்குது. டிசைர் வந்து 771 டாப் எண்ட் வந்து 10 lakhs வரைக்கும் இருக்குது. இன்னொன்று 7 சீட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது எர்டிகா. ஸோ எர்டிகா வந்து 10 lakhsல ஸ்டார்ட் பண்ணி 14.85 வரைக்கும். சார் மஹேந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மாடலுக்கும் பேஸ் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு ஆன்-ரோட் ப்ரைஸ் என்னவா இருக்குது சார்? மஹேந்திராவில் வந்துட்டு XUV 3XO எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்-ரோட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 8.6 lakhலேருந்து டாப் எண்ட் மாடல் வந்துட்டு டீசல் வந்துட்டு 17 lakhs வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் 7 சீட்டர் பொலிரோ வந்து பார்த்துட்டோன்னா ஆன்-ரோட் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு 9.5 lakhsலேருந்து அரௌண்ட் 11 lakhs வரைக்கும் வருது. பொலிரோ நியோ வந்துட்டு 7 சீட்டர் வெஹிக்கிள் 10 lakhsலேருந்து ஆன்-ரோட் ஸ்டார்ட் ஆகி 12.3 lakhs வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் ஸ்கார்பியோ என் உங்களுக்கு ஆன்-ரோட் வந்துட்டு 17 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 28 lakhs வரைக்கும் இருக்குது. 700 18 lakhsலேருந்து ஆன்-ரோட் ஸ்டார்ட் ஆகி அப் டு 28 lakhs வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் BE சீரிஸ் BE 6 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்-ரோட் ஸ்டார்டிங் வந்துட்டு 20.5 lakhsலேருந்து அப் டு 29 lakhs வரைக்கும் வருது. XUV 9e வந்துட்டு 22 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 32 lakhs வரைக்கும் இருக்குது. தார் வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்-ரோட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 lakhsலேருந்து அப் டு 21 lakhs வரைக்கும் இருக்குது. சார் ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஒரு மாடலுக்கும் பேஸ் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது சார்? கிராண்ட் ஐட்டன் நியாஸோட ஆன்-ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 வருதுங்க. அதே போல் எக்ஸ்டரில் வந்து ஆன்-ரோட் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 7,13,000 ப்ரைஸ் வருது. அல்கசர் கிரிட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்கசரில் வந்து 19 lakhs வருது. கிரிட்டா வந்து ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து பெட்ரோல் மாடல் போயிட்டோம்னா 13,80,000 வருது. இதே டீசல் மாடல் போயிட்டோம்னா 14,80,000 வருது. சார் நெக்ஸாவில் இருக்கக்கூடிய ஒரு மாடலுக்குமே வந்து பேஸ் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டுக்கு ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது? நெக்ஸாவில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக 4 மாடல்ஸ் சொல்லுவாங்க, அதாவது 4 வேரியன்ட்ஸும்பாங்க. அதாவது வந்துட்டு சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபான்னு. சிக்மாங்கிறது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக வரும். இதில் வந்துட்டு அர்பன் காம்பேக்ட் SUV-யா இக்னிஷில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்-ரோட் காஸ்ட் சிக்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,66,000. ஆல்ஃபா வேரியன்ட் டாப் மாடல்பாங்க உங்களுக்கு வந்து 8,96,000 வருது. இதே மாதிரி தான் எல்லா மாடல்ஸ்க்கும் உங்களுக்கு வரும். பலினோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 7,47,000. ஆன்-ரோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் ஆல்ஃபா வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,50,000 வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 8,54,000 ஆன்-ரோட் காஸ்ட் பேஸ் மாடலும். அதுக்கடுத்து டாப் வேரியண்ட் ஆல்ஃபா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9,98,000 வரும் ஆன்-ரோட். அதுக்கடுத்து உங்களுக்கு டர்போ வேரியண்ட்டுன்னு இருக்குது. அது நீங்கள் போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வந்து 14,35,000 வரும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் விக்டாரா, அதாவது வந்துட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட், ஸ்மார்ட் ஹைப்ரிட் ரெண்டு இருக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் போயிட்டிங்கன்னா 13,78,000 சிக்மா மாடலும், ஆல்ஃபா மாடல் 19,98,000 டியூவல் ஏர்பேக் மாடல் வரும். அதாவது ஆக்சுவலாக கிராண்ட் விக்டாராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு ரெண்டு வரும். அதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்து சிக்மா மாடல் வந்துட்டு 13,78,000 ஆன்-ரோடும், ஆல்ஃபா மாடல் வந்து 19,98,000 ஆன்-ரோடும் வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் சன்ரூஃப் வந்துட்டு செப்பரேட்டாக வரும். அதாவது டியூயல் ஸ்லைடு ஓப்பனிங் இதில் வரும். இது வந்து ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க இந்த மாடலை. அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டும். ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டில் வந்துட்டு 20,93,000 ஆன்-ரோடும், டாப் வேரியண்ட் ஆல்ஃபா பார்த்துட்டிங்கன்னா 24,48,000 ஆன்-ரோட் வரும். அதுக்கடுத்து நீங்கள் ஜிம்னியில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு மிட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். ஜீட்டா, ஆல்ஃபா ரெண்டே வேரியண்ட் தான் இருக்குது. ஜீட்டா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15,47,000 மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துடும், ஏன்னா அதில் பேஸுங்கிறது கிடையாது. டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 lakhs வரும் ஆன்-ரோட். அதுக்கடுத்து XL6க்கும் அதே மாதிரி தான், ரெண்டே வேரியண்ட் தான். ஏன்னா நம்மளதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரினா சேனல், நெக்ஸா சேனல் இருக்குது. அரினாவில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்டிகா ப்ரொவைட் பண்ணுறனால நெக்ஸாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா XL6 அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் 6 சீட்டர் கம்ஃபர்டபிலிட்டியில் கொடுக்குறது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 14,68,000 ஆன்-ரோடும். அதாவது எர்டிகாவோட எண்டிங் ப்ரைஸும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். வித் ஃபியூச்சர்ஸோடு உங்களுக்கு வந்துடும். அதோட டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 16,73,000 ஆன்-ரோடு வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு
இன்விக்டோ வந்துட்டு நம்ம காம்படிட்டிவ் டொயோட்டோவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 32 lakhs வந்துட்டு ஆன் ரோடும், அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் 8 சீட்டர்னு சொல்லிட்டு டாப் அண்ட் ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வரும். அது வந்துட்டு உங்களுக்கு 37,38,000 ஆன் ரோடு வரும். சார் பொதுவாக வந்து கார்ஸ் வாங்கும்பொழுது மக்கள் வந்து சர்வீஸை பார்த்து தான் ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் சர்வீஸ் காஸ்ட்னா எவ்வளோ வரும் சார்? நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே சர்வீஸ் மட்டும்தான். ஸோ சர்வீஸ்லேயே வந்துட்டு நம்ம சர்வீஸுக்கு கால் ஆஃப் பண்ணுற கிலோமீட்டர்ஸே பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் அது ஒரு வருஷம் தான். ஸோ ஒரு கஸ்டமர் வண்டி எடுத்து இந்த ஜூனில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த ஜூன் வரைக்குமே ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலைன்னா இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் மாதிரி தான் அவரோட கன்சிடரே இருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுற மாதிரி கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சர்வீஸ் காஸ்ட் வரும். சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு 30 பைசா பெர் கிலோமீட்டர் தான். அதிகபட்சமாகவே டீலர்ஷிப்லேயே நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் அவ்வளோதான் வரும். ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு 30 பைசா 35 பைசான்னு கால்குலேட் பண்ணிங்கனாலே ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 3,500 சர்வீஸ் காஸ்ட்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட சர்வீஸ் அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எவ்ரி 25-30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு இதில் சர்வீஸ் பாயிண்ட் வந்து நம்மளுது இருக்குது. ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்பே வச்சுருக்கோம். இன்னொன்று நம்ம 5,000 ஆஃப் மாருதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே 5,000 சர்வீஸ் சென்டருக்கு மேலே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ 5,000 வந்து அம்பாலாட்டோ வந்து அந்த பெருமை எடுத்துக்கிட்டோம். அந்த 5,000 சர்வீஸ் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இன்னொரு சர்வீஸ் பேக்கப். ஸோ இது மற்ற பிராண்டில் விட இதில் யூனிக்காக என்ன இருக்குது அப்படின்னா சர்வீஸில் வந்து மாருதி ஆன் டைம் சர்வீஸ் வச்சுருக்கோம், MOS இருக்குது. ஸோ 24/7 அக்சஸ் பண்ணலாம் கஸ்டமர். ஸோ நீங்கள் என்ன டைமில் நீங்கள் கால் பண்ணாலுமே 24/7 எங்கள் டீம் இருக்குது சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கஸ்டமர் பிளேஸுக்கே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும் எங்களால். ஸோ 43 இயர்ஸாக இதில் மட்டுமே தான் ஸ்ட்ராங்கராக இருக்கும் சர்வீஸில். சார் மஹேந்திராவில் வந்து இப்போ கார்ஸ் வந்து சர்வீஸ்க்கு விடுறாங்க அப்படின்னா பொதுவாக சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்து பயப்படுவாங்க இல்லைங்களா? ஸோ மஹேந்திராவில் சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வரும் சார்? மஹேந்திரா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு சர்வீஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர் ஆர் இயர்லி ஒன்ஸுங்கிறது சர்வீஸ் இன்டர்வல்ஸாக இருக்குது. காமனாக வந்துட்டு இப்போ நம்ம 3XO பொலிரோ நியோ வெஹிக்கிள்க்குலாம் பார்த்துட்டிங்கன்னா 5,000 to 6,000 rupees அப்ராக்ஸ் சர்வீஸ் காஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸ்கார்பியோ N 700 தார் ராக்ஸ் இந்த வெஹிக்கிள்க்குலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 7,000 to 8,000 rupees அப்ராக்ஸாக வந்துட்டு சர்வீஸ் காஸ்ட் வந்துட்டுருக்கு. அண்ட் தென் நம்ம சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஈரோட்டில் மஹேந்திராவில் வெல் ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸு, சர்வீஸ் அட்வைசர்ஸ், சர்வீஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது, ஹேஷல் ஃப்ரீயாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் 24/7 நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சார் பொதுவாக கார்ஸ் வாங்கும்பொழுது சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து யோசிப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஹுண்டாயில் வந்து சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வரும் சார்? ஹுண்டாயில் சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 3,700 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பெட்ரோல் காருக்கு. இப்போ டீசல்னு பார்த்துட்டோம்னா 7,000 rupees அப்ராக்சிமேட்டாக வந்து காஸ்ட் வருங்க. எவ்ரி 10,000 கிலோமீட்டர் கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த பெரிடிக்கல் சர்வீசஸ்க்கு வந்து அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் எங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 1,550 சர்வீஸ் நெட்வொர்க் பேன் இண்டியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ 24/7 கஸ்டமர் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஹுண்டாய்க்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் இருக்கும். சார் பொதுவாக வந்து கார்ஸ் வாங்கும்பொழுது மக்கள் வந்து சர்வீஸை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க இல்லைங்களா? ஸோ நெக்ஸா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வரும் சார்? அதாவது நெக்ஸாங்கிறது வந்துட்டு செப்பரேட் சேனல் கிடையாது. நம்ம மாருதியோட அனதர் ஒன் டைப் ஆஃப் அதாவது குரூப் தான். அதாவது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்துட்டு மாருதிலையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸாலையும் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட நியர்லி 5,000 சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. எங்கே வேணாலும் நம்ம 2 இதில் எங்கே வேணாலும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் மட்டும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். என்னென்னா அடிஷ்னலாக நம்ம வால்யூம்ஸ் வந்தாலும் அதை வந்துட்டு டே வைஸ் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்னா க்ளீனாக சர்வீஸ் நம்ம பண்ணி அவங்களோட டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸ் காஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 4,500லேருந்து 7,000 வரைக்கும் வரும். ஏன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜி அண்ட் ஹையர் மாடல், அதாவது இன்விக்டோ இந்த மாதிரி கார்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 7,000 வரைக்கும் வரும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்போ ஏன்னா 2 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஆயில் இது ஃபில்ட்ரு இந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் சர்வீஸ் மட்டும் பார்க்க வேணாம், ஸ்பேர்ஸும் பாருங்கள். ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு எனி டைம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சேம் டே நம்ம வந்துட்டு கம்பல்சரி எல்லா ஸ்பேர்ஸையுமே ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கோ ரெக்டிஃபை பண்ணி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது எங்களோட சர்வீஸோட ஸ்ட்ரென்த்து. நம்ம ஈரோடு மக்கள் கம்பேரிட்டிவ்லி கார் வாங்கும் பொழுது மாருதியை வந்து ஏன் சூஸ் பண்ணணும் சார்? ஸோ மாருதி ஏன் சூஸ் பண்ணணும், இதை நான் ரெண்டாக பார்க்குறேன். மாருதி ஏன் சூஸ் பண்ணணும், அதில் டீலர் அம்பாலாட்டோ ஏன் சூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே மாருதி வந்து 1983 மாருதி 800 ஃபஸ்ட் கார் லான்ச் பண்ணோம். ஸோ 43 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், R&D எல்லாமே இருக்குது. மாருதி வந்துட்டு
ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 10:9 இருந்தோம், 8 இருந்தோம். ஸோ மாருதி வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. அம்பால் ஆட்டோ ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈரோடு மக்களுக்கு கொங்கு பெல்ட்டில் அம்பால் ஆட்டோட சர்வீஸ் அவுட்லெட் மட்டும் 33 அவுட்லெட் இருக்குது. சேல்ஸ் அவுட்லெட். சர்வீஸ் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 50+ அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ அம்பால் ஆட்டோ வந்து 26 இயர்ஸாக ஈரோட்டில் இருக்குது. ஸோ இந்த 26 இயர்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜென்ரேஷனாக பார்த்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் வண்டி எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்க பையன் எடுக்கிறாரு, அவங்க பேரனே வந்துருச்சு. இப்போ 26 வருஷமாக 3 டிக்கெட்டாக அம்பாலில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்துமே மாருதியோட ஸ்ட்ரென்த்து, இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி சர்வீஸு ரீவேல்யூ எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அம்பால் வந்து கொங்கு பெல்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், சேல்ஸ் அவுட்லெட்டாக இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈரோடு மக்கள் வந்து கார் வாங்கும் பொழுது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஏன் மஹேந்திராவை சூஸ் பண்ணணும் சார்? ஏன் மஹேந்திரா அப்படின்னா வந்துட்டு இது நிறையா கேட்டகரிஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட் வேல்யூ. இப்போ 2025 இயரில் வந்து த்ரூ அவுட் த இயரில் வந்து பார்த்துட்டோன்னா மஹேந்திரா வந்துட்டு இந்தியாவில் டாப் செகண்ட் கார் மேக்கராக இருக்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு 6,25,000 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு டோட்டலாக சேல் பண்ணியிருக்காங்க. 15% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் செகண்ட் கார் மேக்கர் இன் 2025. ஸோ இது ஒரு பிராண்ட் வேல்யூ. செகண்ட் திங் வந்துட்டு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சேஃப்டியில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டட் சேஃப்டி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு வெஹிக்கிள். அண்ட் தென் வெஹிக்கிளோட ரிலையபிலிட்டி 4 to 5 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஈரோட்டில் ரன் ஆன வெஹிக்கிள்ஸ் ஸ்டில் ரன்னிங்கில் இருக்கிற வெஹிக்கிள்ஸும் இருக்குது. ஸோ ரிலையபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினோட லைஃப் வந்துட்டு அரௌண்ட் 5 lakh கிலோமீட்டர் வரைக்கும் ஈரோட்டில் ரன் ஆயிருக்கு. அண்ட் தென் ஹைடெக் ஃபியூச்சர்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்டேட்டடான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லைக் லெவல் 2 அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், 360-degree கேமரா, அண்ட் தென் ஹைடெக் ஆஃப் ரோட் ஃபியூச்சர்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம பிராண்டில் இருக்க வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேல்யூ ஃபார் மணியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு 7 சீட்டர் கார் வந்துட்டு காம்படிட்டர்ஸில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 16 lakhs 17 lakhs இருக்க காரோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப நம்மகிட்ட அதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஸ்கார்பியன் 700 பார்த்துட்டிங்கன்னா 2.2 லிட்டர் இன்ஜின். ஏன்னா ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் ட்ராவல்லாம் அதிகமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஃபேமிலியாக போகிறப்ப. ஸோ அதுக்குண்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் மஹேந்திராவில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பீக் பவர் அண்ட் டார்க் அவுட்புட் இருக்கும். அண்ட் தென் மைலேஜும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டர் காரில் ஒரு 2 tons வெயிட் இருக்குது வெஹிக்கிள் அப்படின்னாலுமே 7 பேர் நம்ம ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒரு 15 to 16 கிலோமீட்டர் வந்துட்டு நீங்கள் மைலேஜ் வந்து ரிட்டைன் பண்ணலாம் இந்த இதில். ஸோ மைலேஜ் ஓரியன்டாகவும் ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ராங்காக ஒரு ரீசேல் வேல்யூ. இப்போ மஹேந்திரா பிராண்டில் பொலிரோ வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 25 இயர்ஸாக கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் வச்சிருக்கவங்க அந்த வெஹிக்கிளை ஒரு 4 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் பொலிரோ தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி யூஸ்டு கார் மார்க்கெட்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூவில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏன் மஹேந்திரா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸு. செகண்ட் வந்துட்டு எங்கள் டீலர். ஸோ சிஐ மஹேந்திரா அப்படிங்கிறது 67 இயர்ஸாக வந்துட்டு தமிழ்நாட்டில் ரன் ஆகிட்டு இருக்க டீலர். ஏரியா கவரேஜ் நம்ம பார்த்துட்டோன்னா கோயம்புத்தூர், ஊட்டி, பொள்ளாச்சி, ஈரோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்டையர் ஈரோடு அண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாமே நம்ம கவர் அப் பண்ணுறோம். தமிழ்நாடுல டாப் மோஸ்ட் டீலர் அப்படின்னா வந்துட்டு நம்ம சிஐ மஹேந்திரா தான் அதிக வால்யூம் பண்ணக்கூடிய டீலர். ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்துட்டு வெரி பெட்டராக இருக்கும். நம்ம ஈரோடு மக்கள் வந்து கார் வாங்கும் பொழுது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஏன் ஹுண்டாயை சூஸ் பண்ணணும்? ஏன் ஹுண்டாய் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி 27 இயர்ஸாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வந்து ப்ரீமியமாக கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஏன்னா ஹுண்டாய் வந்து ட்ரெண்ட் செட்டர் தான். ஒவ்வொரு மாடல்லையும் சரி, எந்த மாடல் எடுத்தாலும் சரி, அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் கொண்டு வருவாங்க. அதில் வந்து பிகினிங்லேருந்தே ஒவ்வொரு மாடல்லையுமே வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வரது ஹுண்டாய் மட்டும்தான். ஸோ ஹுண்டாயோட ஃபீச்சர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ். கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் நம்ம லோட்டஸ் ஹுண்டாயை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 2019 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸில் நம்பர் 1 இருக்கும். 0 கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைமும் கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குறதுல நம்பர் 1 நாங்கள் டீலர்ஷிப்பில் இருக்கோம். எங்களோட டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, கோபி, பவானி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அன்னூர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது வந்து எங்களுடைய பெஸ்ட்டு சர்வீஸாக நாங்கள் பார்க்குறோம். சார், நம்ம ஈரோடு மக்கள் கார் வாங்கும் பொழுது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஏன் நெக்ஸாவை சூஸ் பண்ணணும்? அதாவது நெக்ஸாவை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா ஆக்சுவலாக சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். கிரைப்புன்னு சொல்லுவோம். கிரைப்புனா குளோபல், இன்னோவேட்டிவ், பேம்பரிங், அதுக்கப்புறம் ரிலேயபிள், எக்ஸைட்மெண்ட். அதாவது ஜிங்கிறது குளோபல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இருக்குல்ல, வெளிநாட்டிலையும் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கஸ்டமர். ஸோ அதுக்கு ரிலேயபிளாக நம்ம இன்ஜின்ஸ் கொடுக்குறோம்.
இனோவேட்டிவாக ஃபியூச்சர்ஸ் தரோம். அதுக்கப்புறம் பேம்பரிங்கிறது வெல்கமிங். அதாவது நெக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு நாங்கள் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து வெல்கமிங்கு, நம்ம கொடுக்குற ஒரு பேம்பர்டு டெலிவரி, இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட்ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது ஆஃப்டர் டெலிவரி நம்ம அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது, அதாவது வந்துட்டு எல்லா விஷயமும் கரெக்டாக போயிடுச்சா, இது எல்லாத்துக்குமே தனித்தனி டீம்ஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நெக்ஸா வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் உங்களுக்கு அம்பால் ஆட்டோஸில் வருது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 27 இயர்ஸாக நம்மளோட ஃபீல்டில் இருக்கிறோம் ஈரோடு மக்கள்கிட்ட. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ஸு உங்களுக்கு கோயம்புத்தூர், நீலகிரிஸ், அதுக்கப்புறம் ஈரோடு, நாமக்கல், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். இதில் வந்துட்டு நெக்ஸா வந்து 2 சேனலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து ஈரோடு. இப்போ வந்துட்டு நியூ ஸ்டூடியோ அவுட்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து மொத்தம் 4 இடத்துல நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அம்பாள் ஸ்டூடியோ நெக்ஸா அவுட்லெட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில், காங்கேயத்தில், அதுக்கடுத்து நீலகிரிஸில், அப்புறம் திருச்செங்கோட்டில் வித் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸோட நாங்கள் வந்துட்டு ஸ்டூடியோ அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். சார், ஈரோடு மக்கள் வந்து மாருதியில் கார் வாங்குறாங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு 40,000 48 வரைக்கும் இருக்குது. நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மாடலுக்கு பொறுத்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 2026 மாடலுக்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, 25க்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக வாய்ஸ் ஆஃப் ஈரோடு கஸ்டமர்ஸ் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்கொயரி லெவல்லே நாங்கள் வாய்ஸ் ஆஃப் ஈரோ கஸ்டமர், வாய்ஸ் ஆஃப் ஈரோட வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா ஓவரால் 30,000க்கு ஒர்த் ஆஃப் அக்சரிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5,000 ஒர்த் ஆஃப் அக்சரிஸ் ஆஃபர் கிடைக்கும். நம்ம ஈரோடு மக்கள் மஹேந்திராவில் கார் வாங்குறாங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறீங்க சார்? நம்ம ஈரோடு சிஐ மஹேந்திராவில் இயர் அண்ட் சேல் ஆஃபராக வந்துட்டு 2025 மாடலுக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 அப் டு 4.3 lakhs வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் மாடல் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். கன்சூமர் ஸ்கீம், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அண்ட் தென் கார்பரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாமே சேர்த்து நம்ம 25 மாடலுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈரோடு மக்கள் ஹுண்டாயில் கார் வாங்குறாங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறீங்க சார்? ஸோ நம்ம ஹுண்டாய் காரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் வந்து கஸ்டமர்ஸ் ஆஃபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 2025 மாடலுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, 2026 மாடலுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15,000 75,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வித் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், வித் அப்கிரேட் போனஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கும். நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இந்த ஜான்வரியிலேருந்து 31st ஜான்வரிக்குள்ளே நம்ம வண்டி எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அக்சசரிஸ் வந்து 20,000 rupees ஒர்த் அக்சசரிஸ் பண்ணும்போது 10% நம்ம வந்து ஆஃபர் பண்ணி தர முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃபரும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஈரோடு மக்கள் நெக்ஸால கார் வாங்குறாங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க சார்? அதாவது வந்துட்டு நம்ம இயர் அண்ட் ஆஃபர் மட்டும் எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் செல் அது செப்பரேட்டாக இயர் அண்ட் ஆஃபராக போயிருக்கும் 2025. ஆனால் 2026க்கும் நம்ம வந்துட்டு நெக்ஸா மூலியமாக இப்போ ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பலூனோ எடுத்துட்டிங்கன்னா 47,000 + 100 உங்களுக்கு வந்துட்டு ஆஃபராக வரும். ப்ளஸ் உங்களுக்கு கிராண்ட் விக்டாராக எடுத்துட்டிங்கன்னா 1,54,000 வந்துட்டு ஆஃபராக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது நெக்ஸா சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கொயரி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படின்னு சொல்லி ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம உள்ளே வரும்போதும் சரி, இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் பண்ணி நான் வந்துட்டு ஃபாலோவர்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி Jan 31க்குள்ளார, அதாவது Jan 1 Jan 31க்குள்ளார புக் பண்ணி டெலிவரி எடுக்கிற கஸ்டமருக்கு நமக்கு 3,000 ஒர்த் ஆஃப் அக்சரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான பிராண்ட்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க பிராண்டில் என்ன மாதிரியான மாடல்ஸ் கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்த கார்ஸ் வந்து அவங்க பிராண்டில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, மைலேஜ்க்கு வந்து எது பெஸ்ட்டு, டிராஃபிக் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கு இதுக்கு எல்லாமே வந்து எந்த கார்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் வந்து பேசியிருக்காங்க. அது போக இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து அவங்க பிராண்டில் வந்து கொடுக்குறாங்க, குறிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு அடிஷ்னலாக என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.